நீங்கள் எவ்வாறு உறங்குகிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது, உங்களுடைய ஆளுமையை காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி 8:23 நாம் வாசிக்கின்றோம். படகு போய்க் கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது, படகு நீரால் நிரம்பியது, அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். யாரெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஆழ்ந்து உறங்கி விட்டார். ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு உடல் நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம், உள்ள நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம், ஆன்ம நலத்தின் மிகச்சிறந்த அடையாளம். எனவே ஆழ்ந்த உறக்கத்திற்காக நாம் கடவுளை நோக்கி வந்தாட வேண்டும். இயேசு ஆழ்ந்து உறங்கி விட்டார் என்பதற்கு பல காரணங்களை நாம் சுட்டி காட்டலாம். ஒன்று, உழைப்பின் களைப்பு. இயேசு ஒரு உழைப்பாளராக இருந்தார், ஓய்வின்றி உழைத்தார். பல இடங்களுக்கும் அவர் நடந்தே சென்றார். எனவே அவர் களைப்பு நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். களைத்து உழைத்து சோர்ந்து போனவர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். இரண்டாவதாக, எந்த வசதி குறைவான இடத்திலும் தூங்க முடியும் என்னும் இயேசுவின் எளிமையான நாடோடி வாழ்வு. இயேசு ஒரு நாடோடி போதகராக இருந்தார், பல இடங்களுக்கு சென்றார். ஆகவே அவர் சொகுசாக வாழ வேண்டும், சொகுசாக உறங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தார். எந்த கிடைக்கிற இடத்துல தூங்கிடலாம். எனவேதான் படகிலும் கூட அவரால் ஆழ்ந்து உறங்க முடிந்தது. அதைவிட மேலாக வானக தந்தை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. கடவுள் என்னோடு இருக்கிறார், எனவே எனக்கு எந்த கவலையும் இல்லை. கவலையற்றவர்கள் ஆழ்ந்து உறங்குகிறார்கள், கவலை நிறைந்தவர்கள் உறங்க முடிவதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எவ்வாறு உறங்குகிறீர்கள் என்பது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது, உங்களது ஆளுமையை காட்டுகிறது. இயேசு படகிலும் ஆழ்ந்து உறங்க முடிந்தது. அது அவரது ஆளுமையின் சிறப்பு, ஆளுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் ஒரு உழைப்பாளராக இருந்தார், எளிய நாடோடி போதகராக இருந்தார், இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார், எனவே ஆழ்ந்து உறங்கினார். இயேசுவை போலவே நாமும் உழைப்போமாக, எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுப்போமாக, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஆழ்ந்து உறங்குவோமாக.